ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த சபையினுடைய ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டத்திலே என்னை அழைத்த சபையினுடையதான லோக்கல் ஜோசர்களுக்கும் சபையினுடையதான பிரதானிகளுக்கு என்னுடைய நன்றி. கடந்த மாதத்திலே திரு தேவராஜ் ஐயா அவர்கள் அலுவலகத்திலே வந்து, ஐயா, நாங்கள் எழுப்புதல் கூட்டம் நடத்தும்படியாய் தீர்மானித்திருக்கிறோம், ஆகவே நீங்கள் தலைமை தாங்க வேண்டும். இன்னும் லெப்டினன்ட் கர்னல் செல்வம் ஐயா அவர்களை நாங்கள் சிறப்பு செய்தியாளராக நாங்கள் அழைத்திருக்கிறோம் என்று சொன்னபோது நான் அன்புடன் அதை ஏற்றுக்கொண்டேன். மாகாணத்திற்கு அதை தெரிவித்தேன். நம்முடைய மாகாண தளபதி அவர்களுக்கு அனுமதி கொடுத்து இந்த நாளிலே நம்மோடு வந்திருக்கிறதான செக்ரட்டரி ஃபார் புரோகிராம் செக்ரட்டரி அவர்களை நம்முடைய டிவிஷன் சார்பாக, ஆலங்கோடு சபையின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி கூறுகிறேன். இந்த நாளிலே சிறப்பு ஜெபம் ஏறெடுத்த ரெவரண்ட் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிறதான சென்ட்ரல் கோர் உத்தியோகஸ்தருக்கும் மற்றும் சபையினுடைய உத்தியோகஸ்தர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். எல்லாரும் நம்மை மறந்தாலும், எல்லாரும் நம்மை கைவிட்டாலும், எல்லாரும் நம்மை ஒதுக்கினாலும் நம்மை மறவாதவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். குறிப்பாக நான் இந்த சபையை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். வருடந்தோறும் நான் இங்கு வந்த 3 வருடங்களும் இந்த ஆவிக்குரிய கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒரு பறவையை பார்த்தால் அது புதுப்பித்துக் கொள்ளுகிறது, விஷ ஜந்துக்களை பார்த்தால் அது தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது. ஏன் நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள கூடாது? தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் நம்மை எல்லாவற்றிலும் பெரிய மனிதராய் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய திருச்சபையாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய திருச்சபையாராகிய நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். வேதத்திலே நான் வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கும் போது எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் 38 வருட காலமாக ஒரு குளத்தங்கரையிலே காத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய எண்ணமெல்லாம் நான் சுகமாக வேண்டும், நான் சுகமாக வேண்டும் என்று சொல்லி அந்த குளத்தங்கரையிலே காத்திருக்கிறான். அந்த குளத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. தேவதூதன் எப்போது கலக்குகிறானோ அப்போது எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் அவன் சுஸ்தமாவான். அல்லேலூயா. அநேக மக்கள் அங்கு கூடி வந்திருந்தார்கள். அநேக மக்கள் அந்த குளத்திலே காத்திருந்தார்கள். பலனுள்ளவர்கள் எல்லாரும் முந்திக் கொண்டார்கள். இவனை பலமுறை அவன் அந்த குளத்திலே இறங்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவனால் முடியவில்லை. காரணம், ஒருவேளை முந்துகிறவர்கள் இவனை பிடித்து தள்ளிவிட்டு அவர்கள் முந்திக் கொள்ளலாம். இவன் 38 வருட காலமாக அந்த குளத்திலே காத்திருந்தான். வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லை, அவன் சுகம் அடையவும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை அறிந்தார். அல்லேலூயா. நம்மை எல்லாம் அறிகிறவர் இயேசு, நம்மை எல்லாம் தெரிந்தவர் நம்முடைய தேவன். உன்னை உள்ளங்கையிலே நான் வரைந்திருக்கிறேன்,
உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எங்கே இருக்கிறோம், என்ன நிலைமையில் இருக்கிறோம், நம்முடைய காரியம் என்ன, நம்முடைய நிலைமை என்ன என்று சொல்லி இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். ஆகவே தான் 38 வருட காலம் என்றைக்காவது ஒரு நாள் நான் சுகம் கிடைக்கும், நான் எழும்புவேன் என்று நான் நிச்சயத்தோடு கூட அவன் அங்கு இருக்கிறான். இயேசு அவனை கண்டபோது கேட்டார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்? என்ன சொன்னான்? ஆண்டவரே, குளத்திலே கொண்டு விடுவதற்கு யாருமே இல்லை என்று சொன்னான். ஆண்டவராக இயேசு கேட்ட கேள்வி ஒன்று, அவன் சொன்ன பதில் ஒன்று. நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆனால் அவன் அதை ஒன்று சொல்லவில்லை. எனக்காக ஒருவர் ஜெபிக்க வரவில்லை, எனக்காக ஒருவர் வேதத்தை குறித்து எனக்கு தெரிவிக்க வரவில்லை, ஒருவரும் என்னை ரட்சிக்கப்பட வைக்க வரவில்லை என்று சொல்லி அவன் குறை சொல்லுகிறான். இயேசு, நீ எழும்பி நட, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவரை சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய கூட்டத்திலே நாம் பல்வேறுபட்ட நிலைமையில் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் அறிகிற தேவன் நம் இயேசு. இன்றைக்கு ஒருவர் கூட வறுமையாய் போகக்கூடாது. அந்நாள் தேவ சமூகத்தில் வரும்போது வறுமையாய் தான் வந்தார்கள். ஆனால் தேவ சமூகத்தை விட்டு போகும்போது கவலைகளெல்லாம் மாறி போயிற்று. அதான் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாம் வேதத்திலே வாசிக்கும் போது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12வது அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அங்கு ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறோம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தி தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோவை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடங்கினான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பதாக அவனை வெளியே கொண்டு வரலாமென்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகரை ஏற்படுத்தி நாம் 4 வகுப்புகளின் வசமாக ஒப்பு கொடுத்தான். யாருக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு? சாதாரண ஒரு ஊழியக்காரனுக்கு. அவனை கொலை செய்யணும். ஆனால் தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒருவனை ஒன்று செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பாதுகாப்பு? 4 அடுக்கு பாதுகாப்பு. ஆனால் சபையார் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஊக்கமுள்ள ஜெபம் பிணியாளிகளை. அல்லேலூயா. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தும் கருத்தாய் ஜெபித்தார். மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்னார். மழை இன்னைக்கு நீங்கள் ஜெபித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் மழை இல்லை. நேற்றைக்கு இந்த நேரம் பெரிய மழை. இந்த மழை இருந்திருந்தோன்னா இந்த வசனத்தை நம்ம கேட்க முடியாது. இன்றைக்கி காலையில் இன்றைக்கி எங்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது. பெரிய ஏற்பாடுகளால் நடைபெற்றது. நாங்கள் ஊக்கமாக ஜெபித்தோம். முடியும் வரையில் மழை வரவில்லை. முடிந்த உடனே மழை வந்து விட்டது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு மழையை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை மழை வந்திருந்தால் இதில் பாதி பேரை காணாது. எதற்கு போக வேண்டும்? நம்ம தான் விசுவாசத்தில் கூடினவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கையில் சபையார் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அங்கு நடைபெற்றது என்ன? வாசியுங்கள். 7வது வசனத்தை வாசியுங்கள். 6, 7 வாசியுங்கள். குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா.
அவருக்கு கவலையே இல்லை. கால்களில் சங்கிலி, கைகளில் சங்கிலி. இது எதற்காக? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு மனிதனுக்கு கால்களிலும் சங்கிலி, கைகளிலும் சங்கிலி. ஆனால் அவருக்கு தூக்கத்துக்கு குறைவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். அல்லேலூயா. அது எங்கே இருந்தாலும் சரிதான், ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் நமக்கு நித்திரை இன்பமாக இருக்கும். நான் அதிகம் பேச விரும்பவில்லை. கொஞ்சம் பேசினா தான் அடுத்த தடவை நீங்கள் என்னை கூப்பிடுவீங்க. நமக்கு செய்தியாளர் பெரிய செய்தியை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நான் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். இந்த சங்கிலியினாலே கட்டப்பட்ட மனிதன் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் தேவதூதன் அவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அறையிலே வந்து நின்றார். தேவதூதன் அறையிலே வந்து நின்றார். அறையிலே நிற்பதற்கு காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபம். நம்முடைய சபை ஜெபிக்கிற சபையாக இருக்கணும். அப்போ தான் ஆவியில் நம்ம வளர முடியும். அப்போ தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்படி இருந்தால் தான் நான் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ரட்சிப்பு மிகவும் முக்கியமானது. ரட்சிக்கப்படுகிறவன் தான் பரிசுத்தமாய் வாழ முடியும். ரட்சிக்கப்படுகிறவன் தான் சபையிலே ஒரு முக்கிய வளர முடியும். சபையிலே வளர்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆகவே தான் சபையார் எல்லாரும் ஜெபித்தார்கள். இந்த ஜெபம் கேட்கப்பட்டது. இங்கு பேதுருடைய சிறைச்சாலையிலே தேவதூதன் வந்து நின்று அவருக்கு ஒரு தட்டு கொடுக்குறார். அவர் நல்ல தூக்கம் தூங்குதார். சில ஆட்கள் சபையில் வந்து தூங்குவாங்க. ஆனால் இவர் நன்கு தூங்கி கொண்டிருக்கிறார். பேதுரு தூங்கி கொண்டிருக்கும்போது தேவதூதன் விழாவிலே தட்டி, எழும்பு, நீ எழும்பு, சீக்கிரமாக எழுந்திரு என்று சொல்லி அவனை எழுப்பினான். உடனே அவனுடைய சங்கிலிகள் எல்லாம் கலந்து போயிற்று. இன்றைக்கு நம்ம பல தரப்பட்ட நிலைமையிலே கட்டுகளின் மத்தியிலே வந்திருக்கிறோம். இயேசு விடுதலையாக்கும்படியாக இருக்கிறார். இயேசு நமக்கு விடுதலை தரும்படியாக இருக்கிறார். கட்டுகளெல்லாம் கலரட்டும். முதலாவது இயேசுவுக்காக வாழுவோம். இந்த உலகத்திலே நம்மை இரட்சித்தவர் ஒருவர். சத்தியத்தை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு நாம் திரும்பி செல்லும்போது நிறைவோடு ஆசீர்வாதமாய் விடுதலை பெற்று செல்வோம். கட்டுகளெல்லாம் கலரட்டும். பாவ கட்டுகள் கலரட்டும். சாப கட்டுகள் மாறட்டும். வியாதியின் கட்டுகள் மாறட்டும். இயேசுக்காய் நாம் செல்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு கூட அனுப்புவாராக. இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டம் 2 நாட்கள் மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். பெரிய நன்மைகளை உங்களுக்கு தந்து உங்களை மேலும் மேலும் உயர செய்வார். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.